ஹலோ நண்பா, சிண்டா வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி யாரெல்லாம் பர்த்டே கொண்டாடுறீங்களோ அவங்க பெரிய பர்த்டே விஷஸ். அப்புறம் நம்ம யுவன் அவர்கள் பர்த்டே இன்றைக்கி தான், அவருக்கு ஒரு பெரிய விஷயம் சொல்லிட்டு இந்த வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணிக்கோங்க. அப்படி இந்த சேனல் வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்ச வீடியோஸ் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க நான் நம்பிக்கையோடு இருக்கேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இன்னைக்கு ஹலோ நண்பா, நீங்கள் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, கடைசி உலக போர் நம்ம எப்போ பருவதில்லை படம், அதாவது மியூசிக் டைரக்ஷன் இப்போ ப்ரொடியூசர் ஆகிட்டு இந்த படத்துலேயும் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அந்த படத்தில் வந்து ஆல்ரெடி டீசர் சில இதை பற்றி நம்ம ரிவ்யூஸ் பண்ணியிருந்தோம். அந்த சாங்ஸ் ரிவ்யூஸ் பண்ண முடியல. பெஸ்ட் ஒரு வெப்பியான ஒரு சாங் போட்டிருந்தார், ஒரு டிஃப்ரெண்ட்டான. அது நான் ரிவ்யூ பண்ண முடியல. அந்த சாங் நல்லா இருந்துச்சு, கேட்க நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். பாப்பா அவர்களும் சின்ன பொண்ணாக்காவும் சேர்ந்து பாடியிருந்தாங்க. அந்த சாங் அந்த டைமே ரிவ்யூ பண்ண முடியல. இந்த படத்தில் யார் யாருன்னா சிங்கம்புலி, நட்ராஜ், அநேகன், அதாவது ஏற்கனவே பாப்பாதையோட நட்பு திரைப்படத்தை என்ன பண்ணியிருப்பாங்க அவங்க தான். அதை தொடர்ந்து நாசர், நிறைய பேர் இருக்காங்க. முனிஸ்கான், சிங்கப்பூரி சொல்லிட்டே படம் ஒரு பெரிய கேஸ்டிங் கூட வர படம்னு சொல்லலாம். இதில் வேறு யாரும் நோட்டீஸ் பண்ணேன்னா, மாஸ்டர் இவர் இருந்தார், கல்யாண் மாஸ்டர் இருந்தார். அது ஒரு நோட்டீஸ் பண்ணியிருந்தேன்னு நினைக்கிறேன் நான். இதை தொடர்ந்து இந்த படம் ஒரு செப்டம்பர் 20 ரிலீஸ்னு சொல்லியிருந்தாங்க. அதை நம்ம பார்க்க முடியாத சொல்கிறது தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, அந்த படத்தோட அஃபிஷியல் டீசர் நம்ம ரிவ்யூ பண்ணியிருந்தோம். அப்போயே ரொம்ப டிஃப்ரெண்ட் குவாலிட்டியில். இப்போ அதுனா ஃபன் பேஸ் பண்ண மூவி, அதுக்கு இது ஒரு சீரியஸான மூவி ஃபஸ்ட் டைம் பண்ணியிருந்தது. அப்போயே நம்ம வேறு லெவல் இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தோம். அதை வந்து இப்போ ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை ட்ரெய்லர் பற்றி தான் இப்போ ட்ரெய்லரை பற்றி தான் பேச போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ட்ரெய்லர் வந்து நட்டவர்களோட வாய்ஸில் தான் வந்து இந்த ஃபுல் ட்ரெய்லர் வருது. அந்த ஆல்ரெடி ரிலீஸ் பண்ண சாங்கில் வந்து அவங்க யார் யார் அவங்க நேம் என்னென்னு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இது என்ன மாதிரி ஸ்டோரின்னு எனக்கு இன்ன வரைக்கும் ட்ரெய்லர் பார்த்தா இது பண்ண முடியல. ஆனால் ஒரு 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 கெஸ் மட்டும் இருந்துச்சு. ஏதோ ஒரு பெரிய கடைசி உலக அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி தான் கடைசியாக ஏதோ ஒன்று நடக்குது, மொத்த ஊருக்கு ஏதோ நடக்குது. அப்போ வந்து இவர் ஏதோ காப்பாற்றுறேன்னு நினைக்கிறேன். இல்லை ஒரு பேர் தமிழ் அது மென்ஷன் பண்ணியிருந்தாங்க பாப்பாதையோடது. நிறையா பிளாஸ்ட் அந்த மாதிரி நிறையா காட்டப்படுது. நிறைய மிலிட்ரிஸ் இருக்காங்க. அப்புறம் நாசர் அவர்கள்லாம் வந்து பாலிட்டிக்ஸில் இருக்கிற மாதிரிலாம் கட்டியிருக்காங்க. மினிஸ்டராக இருக்க வாய்ப்பு இருக்குது. இதில் வேறு எதாவது இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்க முடிஞ்சிச்சுன்னா, ஸ்டோரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி இப்போ பாதிட்டேருந்து இந்த மாதிரி யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணதில்லை. அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி ஃபஸ்ட் டைம் இப்போ பாதிட்டேருந்து. ஒரு டேரக்ஷனில் நட்பே துணை அது ஒரு ஹிட்டு. அதுக்கப்புறம் நட்பே துணை, அதுக்கப்புறம் விஷயம் இருக்குது, அதெல்லாம் நல்லா போச்சுன்னு சொல்லலாம். அதை தொடர்ந்து இந்த படம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஆல்ரெடி நட்ராஜ் அவர்கள் பார்த்திங்கன்னா மகாராஜா படத்தில் நல்ல ஒரு ஹிட்டு கொடுத்துன்னு சொல்லலாம். அவர் ஆக்டிங் எப்போவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த படத்தில் அவர் தான் முக்கியமான ரோலுன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் நிறைய பேர் இதில் இருக்காங்க. மியூசிக்கும் ஹிப்ஹாப்னால சாங்ஸ், அப்புறம் இந்த படத்தில் வர பிஜிஎம் எல்லாம் வேறு லெவல் இருந்துச்சுன்னு சொல்லலாம். வேறு எது இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்துக்க வச்சுன்னா, மொத்த ஏரியாவும் பிளாஸ்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அண்ணா நகர் அந்த சைடு ஏதோ சொல்கிறாங்க. கடைசியில் பார்த்தா ஸ்டேடியம் பிளாஸ்ட் ஆகிற மாதிரி கட்டியிருக்காங்க. அது என்ன நினச்சது வச்சுருக்காங்கன்னு தெரியல. ஆனால் அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஹை ஃபிலிம்ஸு கூட வச்சு அதை முடிச்சிருந்தாங்க. இது படம் இந்த மாதிரி ஸ்டோரி கிட்டத்தட்ட ரிவீல் பண்ணல. ஏதோ
ஒரு பெரிய இஷ்யூ ஆகி கடைசியாக எல்லாத்தையும் இது பண்ணுற மாதிரி ஏதோ ஒரு என்ன ஸ்டோரின் மாதிரின்னு ரிவீல் பண்ணாமல் வச்சுருக்காங்க. ஆனால் நிறைய பிளாஸ்ட், நிறைய பேருக்கு நிறையா ஆக்சிடென்ட்ஸ், அந்த மாதிரி மிலிட்ரிஸ் எல்லாம் இருக்காங்க. ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் இப்போ பார்த்து ஒரு சீரியஸ் ஸ்டோரினால இது டிஃப்ரெண்ட்னால கொஞ்சம் இப்போ பார்த்து ஃபேன்ஸ்டேருந்து செம்ம வெயிட்டிங் சொல்லலாம். இந்த படம் செப்டம்பர் 20 ரிலீஸ்னு அஃபிஷியல் படம் கூட வச்சுருக்காங்க. இது கூட ஏகப்பட்ட படம் வருதுன்னு சொல்லலாம். ஏகப்பட்ட ஒரு படம் வருது. செம்ம யாருக்குன்னு எதிர்பார்க்கலாம். இந்த ட்ரெய்லர் உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி தெரியுங்க. அப்படியே ரொம்ப சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஒரு புது கான்செப்ட், புது வீடியோ வந்து சீக்கிரம் சந்திக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ்.